ஹல்லேலூயா. வாசிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் என்று அப்போஸ்தலன் எழுதுகிறார். ஹல்லேலூயா. And let us not grow weary while doing good, for in due season we shall reap if we do not lose heart. ஹல்லேலூயா. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறது சோர்ந்து போகாமல் இருங்கள். ஹல்லேலூயா. நான் சோர்ந்து போயிருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன செய்யாத, சோர்ந்து போகாதீங்க. ஹல்லேலூயா. நம்ம தளர்ந்து போகாமல் இருந்தால்தான் நம்ம ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாக இருப்போம். சோர்ந்து போய்விட்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆதியாகமத்தின் புத்தகம் 42ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே தன் சகோதரனை பார்த்து, என் பணம் திரும்ப வந்திருக்கிறது, இதோ அது என் சாக்கிலே இருக்கிறது என்றான். அப்பொழுது அவர்களுடைய இருதயம் சோர்ந்து போய் அவர்கள் பயந்து ஒருவரை ஒருவர் பார்த்து, தேவன் நமக்கு இப்படி செய்தது என்ன என்றார்கள். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம அநேக நேரங்களில் நம்ம இப்படி சொல்றோம், ஆண்டவர் எனக்கு ஏன் இப்படி செய்கிறாரு, எனக்கு எல்லாமே தாமதமாகுது, நான் எடுக்கிற முயற்சிகள்லாம் ஃபெயிலியர் ஆகுது. ஹல்லேலூயா. என் சரீரத்தில் சுகவீனம் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறதே. ஹல்லேலூயா. நான் தொடர்ந்து நஷ்டப்படுகிறேனே, நான் எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் கேட்காதவர் போல் இருக்கிறாரே. ஹல்லேலூயா. அப்படி இந்த யோசேப்பின் சகோதரர்களுடைய இருதயம் சோர்ந்து போனது போல நாமும் அநேக நேரங்களில் சோர்ந்து போய், ஆண்டவரே எனக்கே இப்படி நடக்குது, தேவன் எனக்கே இப்படி செய்கிறார் என்று முறுமுறுக்கிறோமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவ பிள்ளைகள் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகவே கூடாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நான் சோர்ந்து போவதே இல்லைன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. என்ன வந்தாலும், என்ன நடந்தாலும், என்ன சூழ்நிலை வந்தாலும் நாங்கள் சோர்ந்து போகிறதே இல்லை. அந்த ஏதாவது காரியம் நடக்கும்போது அந்த சோர்வு வரும், ஆனால் இம்மிடியேட்டாக என்ன செய்திடணும், அந்த சோர்விலிருந்து வெளியே வரணும். ஹல்லேலூயா. சோர்ந்து ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நம்ம எவ்வளவு ஆபத்து காலத்தில் கூட சோர்ந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. அப்போ சாதாரண நாட்களில் நம்ம சோர்ந்து போனோம்னா நம்ம நிலைமை என்ன? நீதிமொழி 24:10 சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் பலன் குறுகி போய்விடுகிறது. Why God's people getting tired? எதனால தேவனுடைய பிள்ளைகள் சோர்ந்து போகிறார்கள்? எதனால விடாய்த்து போகிறார்கள்? கர்த்தர் சொல்றார், நான் விடாய்த்து போன ஆத்துமாவை சம்பூர்ணமுடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன்னு தான் சொல்லியிருக்கிறார். அவர் யாரும் சோர்ந்து போக விட மாட்டார். இல்லையா? நாங்கள் சோர்ந்து போகாதபடி நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இல்லையா? எதனால் அப்படி சோர்வுகள் வருகிறது? அன்னைக்கு மோசே கர்த்தரிடத்தில் சொன்னார், என்ன 11ஆம் அதிகாரத்தில் 14-15 வசனங்களில் சொல்றாரு, இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனா என்ன செய்ய முடியாது, தாங்க முடியாது, எனக்கு மிஞ்சின பாரமா இருக்கிறது. நம்ம வீட்டில் சொல்றாங்க, எனக்கு தாங்க முடியலப்பா, மிஞ்சின பாரமா இருக்கு, நான் எவ்வளவுதான் சுமப்பேன், எப்படிதான் நான் இந்த காரியங்கள் எல்லாம் நான் செய்ய முடியும்? அந்த மிஞ்சின பாரம் என்னால் சுமக்க முடியல, சோர்வு வருகிறது. இல்லையா? எலியாவுக்கு சோர்வு. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4 முதல் 7 வசனத்தில் பார்க்கிறோம். சூரச்செடி கீழே போய் படுத்துட்டாரு. எசபேலுடைய வார்த்தைகளை கேட்ட பொழுது பயத்தினால் வந்த சோர்வு. இல்லையா? மிஞ்சின பாரத்தினால் வர்ற சோர்வு. நாம் பயப்படுகிறதுனால்
எனக்கு பயமான சூழ்நிலைகள் வருகிறதுனால் நான் என்ன செய்கிறேன்? சோர்ந்து போகிறேன். யோனாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் யோனா என்ன செய்தாரு? சோர்ந்துட்டார். வசனத்தை வாசிங்க. 4:3. இப்பொழுதும் கர்த்தாவே, என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும், நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றான். எதனால அது அந்த சோர்வு வருது? நான் நினைத்தது நடக்கவில்லை என்றால் சோர்வு வந்துடும். அல்லையா? நான் நினைச்சதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கணும். நான் நினைக்கிற காரியம் நடக்கலைன்னா என்ன வருகிறது? சோர்வு வருகிறது. 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் ஒரு ராஜா சோர்ந்து போய் கிடக்கான். வாசிங்க. 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது அவன் மனைவியாகிய எசபேல் அவனிடத்தில் வந்து, நீர் போஜனம் பண்ணாதபடிக்கு உம்முடைய மனம் சலிப்பாயிருக்கிறது என்ன என்று அவனை கேட்டதற்கு அவன் அவளை பார்த்து, போஜனம் பண்ணாம போய் படுத்துட்டான். மனம் சோர்ந்து போய் கிடக்குது. எதனால இப்படி சலிப்பா இருக்கிறீரு? எதனால? நான் கேட்டது கிடைக்கவில்லை என்றால் எனக்கு என்ன வருது? சோர்வு வருகிறது. நான் போத்துட்டு போய் கேட்கிறான், நீ திராட்சை தோட்டத்தை எனக்கு தா. அந்த திராட்சை தோட்டத்தை வாங்கி கீரை கொள்ளையாக்க வேண்டும் என்று ஆகாப் ராஜா கேட்கிறான். அதை நான் என் பிதாக்களின் சுதந்திரத்தை நான் உமக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுனால அவன் என்ன செய்யறான்? சோர்ந்து, மனச்சோர்வு, கேட்டது கிடைக்காததால். இல்லையா? அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்தவான், அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்கிறது, தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை முற்றிலும் அற்று போயிற்று, முழுமையும் அற்று போயிற்று. இல்லையா? அதனால சோர்ந்து போய் இருக்கிறார். இல்லையா? தப்பி பிழைக்கிறதுக்கு நம்ம வழியே கிடையாது. நான் எப்படி தப்புவேன்? இல்லையா? பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருக்கிறார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து விடுவிக்கிற தேவன் நம்முடைய தேவன். இல்லையா? அதனால தப்பிக்க முடியலையே சோர்ந்து போயிடக்கூடாது. இல்லையா? ஏசா, யாக்கோபின் அந்த சகோதரன் ஏசா, ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 29, 30 வசனத்தை வாசிங்க. ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்துக் கொண்டிருந்தான். சோர்ந்து போய் வாரான். பசியினால் வந்த சோர்வு. அல்லேலூயா. இருக்கட்டும். பசியினால் வந்த சோர்வு. அல்லேலூயா. மார்க் 9ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் ஒரு தகப்பன் தன்னுடைய மகனை கொண்டு வந்திருக்கிறான். அந்த பிசாசு அவனை அலைக்கழித்து அவனை தண்ணீரிலும் தீயிலும் தூக்கி போடுது. அதனால் அவன் என்ன செய்யறான்? சோர்வடைந்து விடுகிறான் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. அவன் சோர்ந்து போகிறான். பிசாசு சோர்வுக்கு உள்ளாக்குகிறவன். பிசாசுடைய பெரிய தந்திரமே நம்ம சோர்ந்து போயிடணும், ஜெபம் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. சபைக்கு வரக்கூடாது. அல்லேலூயா. பிசாசுடைய பெரிய தந்திரம் அவன் சோர்வுக்குள்ளாக்குகிறவன். அல்லேலூயா. நம்முடைய ஆவியானவர் உற்சாகத்தின் ஆவியானவர். அல்லேலூயா. உற்சாகமான ஆவியானவர் இருந்தால் சோர்வு கிடையாது. அல்லேலூயா. ஆனா பிசாசு சோர்வை ஏற்படுத்துகிறவன். அதனால அந்த பிசாசினால் சோர்வு. தானியேல் 8ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, தானியேலாகிய நான் சோர்வடைந்து சில நாள் வியாதிப்பட்டிருந்தேன். சில நாட்கள் வியாதிப்பட்டு கிடக்கும் பொழுது நம்முடைய இருதயம் என்ன செய்கிறது? சோர்ந்து. காய்ச்சல் 3 நாள் 4 நாள் 5 நாள் 6 நாள் 3 நாள் 4 நாள்னா பேராசிட்டமால் அந்த மாத்திரை போட்டு கதை ஓடும். 7 நாள் 8 நாள் 10 நாள் காய்ச்சலே விடலைன்னா என்ன வந்துடும்? பயம், சோர்வு. என்ன ஆக போதோ, என்ன டெஸ்ட்ல என்ன வரப்போதோ. அல்லேலூயா. நமக்கு என்ன அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்? வியாதியஸ்தர்கள் கைகளை வைப்பீர்கள். அவர்கள் யாருக்கு கொடுத்திருக்கிறாரு? விசுவாசிக்கு தானே கொடுத்திருக்கிறாரு. ஊழியக்காரருக்கா கொடுத்திருக்காரு? விசுவாசிக்கு தான் கொடுத்திருக்கிறார். விசுவாசிக்கு விசுவாசம் இருந்தால் நமக்கும் சுகம் தந்து மற்றவர்களுக்கும் சுகம் கொடுக்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. தாவீது சங்கீதம் 143 4வது வசனத்தில் தாவீது சொல்றாரு,
என் ஆவி என்னில் தியங்குகிறது, ஆவி என்னில் தியங்குகிறது, என் இருதயம் எனக்குள் சோர்ந்து போகிறது. இருதயமே சோர்ந்து போகிறது. எதனால? 3வது வசனத்தை வாசிங்க. சத்துரு என் ஆத்மாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோடே நசுக்கி வெகு காலத்திற்கு முன் மரித்தவர்கள் போல் என்னை இருளில் இருக்க பண்ணுகிறான். சத்துரு மனிதர்கள் மூலமாக வருகிற பிரச்சனைகள், மனிதர்கள் பேசுகிற பேச்சுகள், மனிதர்களுடைய தந்திரமான செயல்கள், மனிதர்களுடைய நம்ம நேசித்தாலும் நமக்கு விரோதமாக செயல்படுகிற காரியங்கள், இதன் மூலம்லாம் என்ன செய்யறான்? சோர்ந்து போகிறான். சவுலுக்கு நல்லது தான் செய்கிறேன், ஆனால் அவன் என்னை சத்துரு போல என்ன செய்கிறாப்புல, என்னை தொடர்ந்து என் பிராணனை தரையோட நசுக்கி வெகு காலத்துக்கு முன் மரித்தவர்கள் போல் என்னை இருளில் இருக்க பண்ணுகிறான். சோர்வு. ஹல்லேலூயா. சோர்ந்து போனா என்ன நடக்கும்? ஹல்லேலூயா. ஏசா லாஸ்ட் இஸ் லீகல் ஹேர். சேஷ்டபுத்திர பாகத்தை இந்த ஏசா என்ன செய்துட்டான்? சோர்ந்து போனதுனால இழந்து போயிட்டான். ஒரு சாப்பாட்டுக்காக, கொஞ்சம் போல சிவப்பு கூழுக்காக தன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தையே என்ன செய்துட்டான்? விற்று போட்டான். ஹல்லேலூயா. என்ன ஜெபம் பண்ணி என்ன பிரச்சனை, கோயிலுக்கு போய் என்ன பிரச்சனை, ஒன்றுமே நடக்க மாட்டுக்கு, நான் எல்லாம் செய்கிறேன், ஒன்றுமே எனக்கு நடக்க மாட்டுக்கு அப்படின்னு நம்ம பின்மாற்றத்துக்குள்ளே போனோம்னா பிசாசு என்ன செய்துருவான்? யூ வில் லூஸ் யுவர் லீகல் ஹேர். பிள்ளை என்ற அதிகாரம் பேரும். அல்லையா? அதிகாரத்தை எடுத்துவான் பிசாசு. எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போறான். அந்த மனிதனை பிசாசு நினைச்சான், சத்துரு பிடிச்சு வஸ்திரங்களை பூரா உறிஞ்சிட்டான். ரட்சிப்பின் வஸ்திரம், பரிசுத்த வஸ்திரம், துதியின் வஸ்திரம், நீதியின் வஸ்திரம், சித்திரை தையலாடையாகிய அபிஷேக வஸ்திரம் எல்லாத்தையும் உறிஞ்சிடுவான். பிசாசுடைய வேலையா தான். அல்லையா? குற்றுயிருமாய் போட்டு போயிட்டான். அல்லையா? ஏசா கொஞ்சம் பசி அடக்கியிருக்கலாம், இல்லைன்னா இன்னும் கொஞ்ச நேரம் இருந்து எதையாவது வேட்டையாடி கூட வந்து சாப்பிட்டுருக்கலாம். ஆனால் எனக்கு கர்த்தருடைய திட்டம் அப்படி. நான் ஏசாவை வெறுத்தேன், யாக்கோபை சிநேகித்தேன். சேஷ்டபுத்திர பாகம் யாருக்கு வரணும்? யாக்கோபுக்கு வரணும். அதுக்கு இடம் கொடுத்துட்டான். அல்லையா? சோர்ந்து போனால் ஏற்படுகிற விளைவுகள். ஆகாப் சோர்ந்து போனதினால் நாபோத் கொலை செய்யப்பட்டான். எங்க வரைக்கும் போது பார்த்தீங்களா? இருதயம் சோர்ந்து போச்சுன்னா கொலை வெறி அங்கே ஏற்பட்டு நாபோத் கொலை செய்யப்பட்டான். அல்லையா? மோசே சோர்ந்து போனதுனால சொல்றாரு, நீர் என் பிராணனை என்ன செய்யும்? எடுத்துக்கொள்ளும். சூசைட், தற்கொலைக்கு உள்ள சூழ்நிலைகளுக்கு இருதயம் என்ன செய்கிறது? அது இழுத்து கொண்டு போகிறது. யோனா சொல்றாரு, சோர்ந்து போனதுனால நான் உயிரோடு இருக்கிறது நல்லது அல்ல. அல்லையா? அது சாவை தேடுகிறது. எலியா சோர்ந்து போனதுனால ஊழியம் ஸ்டாப்ட். அல்லையா? அன்பு தேவ பிள்ளைகளே, சோர்ந்து போகிறதுனால ஏதாவது நன்மை வருதா? நான் சோர்ந்து போய் வீட்டில் உட்கார்ந்துருந்தா, சோர்ந்து போய் செயல்படாமல் இருந்தா, சோர்ந்து போய் நடந்தவைகளையே நினைத்து சிந்தித்து கொண்டிருந்தால், சோர்ந்து போய் இழப்புகளையே நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருந்தால் என் வாழ்க்கையில் ஏதாவது நடக்குமா? நல்ல காரியம் எது நடக்குமா? அதனால தான் சொல்றாரு, நீங்க சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து கொண்டே இருங்கள். அல்லையா? ஏனென்றால் என் தேவன் ஒரு நாள் நம்மை சோர்ந்து போக விடுகிறவர் அல்ல. நம்ம உண்மையா கர்த்தரை பற்றி கொண்டால் சோர்வு நம்முடைய வாழ்க்கையில கிடையாது. அல்லையா? நீங்க ராத்திரி 1 மணி நேரம் தான் தூங்கி இருந்தாலும் சோர்வு இருக்காது. அல்லையா? இப்போ யூடியூப் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்காட்டுறாங்க போட்டு. அந்த டாக்டரு இறந்து போனார், சவிதா ஹாஸ்பிட்டலில் இந்த டாக்டரு செக்கிங் எல்லாம் பார்க்குறதுக்கு ஹாஸ்பிட்டல் விசிட்டு போகும்போது கொலாப்ஸ் ஆகி ஸ்பாட்டில் இறந்துட்டார். எத்தனை வயசு? 32 33 வயசு பையன். அல்லையா? அதனால் எதனால? அவர் ஸ்ட்ரெஸ்ஸு, தன்னுடைய வேலையில் நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக தூங்காமல் கலந்து வேலை செய்து இறந்து போயிட்டாராம். அல்லையா? அதனால் நீங்களும் நல்லா தூங்குங்க. எங்கே தூங்குறது? நம்ம தூங்குனா பிசாசு என்ன செய்வான்? களைய விதைச்சிருவான. அல்லையா? அதான் சொல்கிறேன்ல, நம்ம கர்த்தருக்குள்ளே இருந்தோம்னா ஒரு சோர்வுமே கிடையாது. அல்லையா?
மார்க் 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் இயேசு சொன்னார், நான் இவர்களை பட்டினியாய் வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். அல்லேலூயா. வழியில சோர்ந்து போயிருவாங்களே. ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 57ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. நான் எப்பொழுதும் வழக்காட மாட்டேன், நான் என்றென்றைக்கு கோபமா இருப்பதும் இல்லை, கோபமாவும் இருக்க மாட்டேன், ஏனென்றால் ஆவியும் நான் உண்டு பண்ணின ஆத்துமாக்களும் என் முகத்துக்கு முன்பாக சோர்ந்து போகுமே. ஜனம் சோர்ந்து போயிருமே, நான் உண்டு பண்ணின ஜனம் சோர்ந்து போயிருமே. அவங்க சோர்ந்து போக கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நம்ம சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும் என்று தான் கர்த்தர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, ரோமர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்கிறது, சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். அவங்களுக்கு தான் நித்திய ஜீவன். சோர்ந்து போய் கிடக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் கிடையாது. அல்லேலூயா. சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து கொண்டே இருப்போம். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் சோர்ந்து போக கூடாது. சோர்ந்து போகாமல் இருக்க என்ன செய்யணும்? லூக்கா 18ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் இயேசு சொன்னார், நீங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு உவமை சொன்னார். அல்லேலூயா. நீங்க சோர்ந்து போகாமல் இருக்கன்னா என்ன செய்யணும்? ஜெபம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. நீங்க ஆவியில நிறைஞ்சு ஜெபம் பண்ணாலே சோர்வு ஓடி போயிடும். அல்லேலூயா. ஆவியில நிறைந்து நீங்க ஜெபம் பண்ணா அவங்க சோர்வெல்லாம் ஒரு நிமிடத்தில் போயிடும். அல்லேலூயா. அதனால தான் இயேசு சொல்கிறார், pray without ceasing. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். continuously pray. நம்ம இடைவிடாமல் ஜெபிக்கிறவர்களாக இருந்தால் சோர்வு கிடையாது. ஏனென்றால் வேதம் சொல்கிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்த உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்திருங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை உங்கள் சிந்தைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக. அப்ப அந்த சமாதானம் பெற்ற இருதயம் சோர்ந்து போகுமா? அல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்காததினால் சோர்ந்து போயிருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஜெபிக்கிறவன் சோர்ந்து போவதில்லை, ஜெபிக்கிறவள் சோர்ந்து போவதில்லை. ஜெபிக்கவில்லை என்றால் உங்களை சோர்வு மூடும், பிசாசுடைய ஆளுகை வரும். அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்கிறான், சங்கீதம் 123ஆம் சங்கீதம் 1-2 வசனத்தில் சொல்றான், பரலோகத்தில் வாசமாக இருக்கிறவரே உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். இதோ வேலைக்காரருடைய கண்கள் தன் எஜமானுடைய கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமானியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது. கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது. கர்த்தரை நோக்கி எங்க நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கோம்? செல்போனு, டிவி. அல்லேலூயா. உட்கார்ந்து போறது வர்றது இப்படி பார்த்துக்கிட்டு தான் என்ன செய்ய முடியும்? அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, தேவ சமூகத்தை நாட வேண்டும். நீங்கள் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும் என்றால் ஜெபம் செய்ய வேண்டும். தேவன் எனக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும், வேதம் சொல்கிறது, அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். அவர் அசைக்கணும். அல்லேலூயா. அவர் அமர்ந்திருக்க விடக்கூடாதுன்னா, நான் அமர்ந்திருந்தால் நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி என் தேவன் அமர்ந்திருக்க மாட்டாரு. அவர் எனக்காக புறப்படுவார். அவர் எனக்காக வேலை செய்ய புறப்படுவார். அல்லேலூயா. நான் அமர்ந்திருந்தா அவர் எனக்காக செய்வார். அல்லேலூயா. நானே ஓடிக்கிட்டு இருந்தா கர்த்தர் அமர்ந்திருப்பார். அவர் அமர்ந்துருவார். நீனே பார்த்துக்கப்பா அவன் பிரச்சனைய அப்படின்னு அவர் விட்டுருவார். அன்பு தேவ பிள்ளைகளே, ஜெபம் பண்ணா நம்ம வாழ்க்கையில் என்ன கிடையாது? சோர்வு கிடையாது. 1 மணி நேரமா ஜெபம் பண்றோமா? வருஷத்தின் கடைசி நாட்களில் வந்துட்டோம். புதிய வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க ஒரு தீர்மானம் எடுங்க. ஜெப வாழ்க்கையை இன்க்ரீஸ் பண்ணுங்க. வேதத்தில் இரவு பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன்தான் பாக்கியவான். அல்லேலூயா. தேவ சமூகத்தை தேடுங்க. அல்லேலூயா. கர்த்தர் தம்மை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார்.
தம்மை பற்றிய உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும். என் பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்யணுமே வாஞ்சியோட அழைகிறாரு. தேடினா தானே செய்ய முடியும். அல்லையா? என் வல்லமை விளங்க பண்ண வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணி, சங்கீதம் 77:14 சொல்கிறது, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை நீரே அதிசயங்களை செய்கிற தேவன், ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். அல்லையா? ஜனங்களுக்குள்ள அவர் அதிசயத்தை செய்ய விரும்புகிறாரு. நம்ம தேடாம எப்படி அதை பெற்றுக்கொள்ள முடியும்? அன்பு தேவ பிள்ளைகளே, அல்லையா? துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும், துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும், அன்பர் உன்னை தேற்றும் நேரம் ஆனந்தம் அல்லோ. அன்பர் உன்னை தேற்றும் நேரம் ஆனந்தம் அல்லோ. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே. அல்லேலூயா. துன்பங்கள், தொல்லைகள், பிரச்சனை, போராட்டம், சோர்ந்து போயிருக்கிறீங்களா? தேவ சமூகத்தை நாடுங்க. அவர் சமூகத்தில் நம்ம அமர்ந்திருந்தா சோர்வு எல்லாம் என்ன செய்திடும்? மாறிடும். அதனால தான் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 29, 30, 31 வசனத்தை வாசிங்க. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அல்லேலூயா. யார் சோர்ந்து போக மாட்டாங்களா? கர்த்தருக்கு காத்திருந்தால் அவர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். கர்த்தருக்கு காத்திருக்கணும். நம்ம யாருக்கெல்லாம் காத்திருக்கிறோம்? எங்க போனாலும் காத்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் கர்த்தருக்காக காத்திருக்கிறோமா? ஜவுளி கடையில் எவ்வளோ நேரம் காத்திருக்கிறோம்? அல்லேலூயா. ஜவுளி கடையில் துணி எடுத்து போட்டால் நமக்கு கால் வலிக்காது, கை வலிக்காது, இடுப்பு வலிக்காது, ஒன்றுமே வலிக்காது. வீட்டுக்கு வந்த பிறகு தான் வலி ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அங்கே எவ்வளவு மணி நேரம் நின்னாலும் நமக்கு முட்டிலையும் வலிக்காது, எந்த எலும்புலாம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ ஸ்ட்ராங் ஆயிரும், உற்சாகம் வந்துடும். அல்லேலூயா. எதனால? ஆனால் ஜெபம் பண்ணுவோம், முட்டு போடுங்க, சோர்ந்துடுவோம், என்னால் முடியாது. உண்மை தானே? நம்ம எப்படி இருக்கோம்? அல்லேலூயா. ஒரு ஜெபம் பண்ணுறதுக்கு நான் முட்டு போட முடியாது, கொஞ்ச நேரம் நின்று ஆராதிக்க முடியாது. ஆனால் ஜவுளி கடையில் எவ்வளோ நேரம் நிற்கிறேங்கிறத கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் நல்லவராக இருக்கிறதுனால தான் பிழைச்சிருக்கிறோம். அல்லேலூயா. அவருக்கு நீங்கள் முழங்கால முடக்குங்க, அவங்க கால் எலும்புலாம் ஸ்ட்ராங் ஆகிடும். அல்லேலூயா. என்ன வந்தாலும் சரி முட்டில் நிற்கணும், அந்த தாகத்தோடு நிற்கணும். ஆண்டவர் ஒரு நாள் தம்மை நோக்கி பார்க்கிறவர்களை கை விடுகிறதே கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ பாருங்க, அந்த எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் தேவ சமூகத்தை நாடணும், அதிகாலையில் கர்த்தரை தேடணும். அந்தி சந்தி மத்தியான வேலையிலும் தியானம் பண்ணி நான் நினைச்சவன் முறையிடுவேன். ஒரு தானியேல் கர்த்தருக்கு காத்திருந்தா ஒவ்வொரு நாளும் 3 வேளை, அது வழக்கம் அவனுடைய ஜெப வேளை. அல்லேலூயா. முழங்கால் படியிட்டு தேவனுக்கு துதி ஸ்தோத்திரங்களை செலுத்தி அந்த உன்னதமான தேவனை நோக்கி பார்த்ததுனால கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. சங்கீதம் 27:14 சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திரு, திடமனதா இருந்து கர்த்தருக்கு காத்திரு, அவரே உன் இருதயத்தை நினைச்சுவாரு ஸ்திரப்படுத்துகிறவர். அல்லேலூயா. திடமனதா காத்திருக்கணும் தேவ சமூகத்தில். அவர் என்னை நோக்கி பார்க்க மட்டும், அவருடைய இறக்கம் எனக்கு கிடைக்கும் மட்டும் நான் அவரை என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும், ஜெப வாழ்க்கையில் வளர வேண்டும். அல்லேலூயா.
நம்ம திரும்ப திரும்ப பாருங்க, அந்த இயேசு அந்த ஓமையில சொல்றாரு, அந்த ஏழை விதவை அநீதியான அந்த நியாயாதிபதியின் இடத்துல தொடர்ந்து போனார், தொடர்ந்து போய்கிட்டே இருந்தார். அவன் நியாயமே செய்யல, ஆனா தொடர்ந்து வந்ததை பார்த்து ஒரு நாள் சொன்னா, இவன் ரொம்ப என்னைய போட்டு அலட்டிக்கிட்டு இருக்கா, இவளுக்கு ஏதாவது செய்தணும்னு சொல்லி செய்துட்டான். அல்லையா? இயேசு சொன்னார், அந்த அநீதியுள்ள நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அல்லையா? ஒரு அநீதி உள்ளவனே இதை செய்தானா நான் உனக்கு செய்ய மாட்டானா, அதைத்தான் நீ சிந்தித்து பாருன்னு சொல்றாரு. அல்லையா? அப்படி சொல்லிட்டு தான் சொல்றாரு, அந்தப்படி தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்தில் ஒரு நீடிய பொறுமையாக இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, சீக்கிரத்தில் நியாயம் செய்வார். அடுத்த வசனம். அல்லையா? அப்ப நம்ம ஜெபத்தை விட்டுறவே கூடாது. அது எத்தனை நாளானாலும் மாதமானாலும் வருஷமானாலும் நெவர் கிவ் அப், விட்டு கொடுக்கவே கூடாது. ஜெபம் தொடர்ந்து நீங்க அறிக்கை பண்ணுங்க. அல்லையா? அவர் சீக்கிரத்தில் நியாயம் செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லையா? அடுத்தபடியா 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம சோர்ந்து போகாமல் இருக்கணும்னா உள்ளான மனிதன் புதிதாக்கப்பட வேண்டும். பழைய மனிதனாவே இருந்தா உலகத்தில் பார்க்குற காரியங்களை பார்த்தே நம்ம சோர்ந்து போயிடுவோம். அல்லையா? இவன் இந்த மாதிரி அநியாயமாக சம்பாதிக்கான், அவனை பாருங்க காரில் போகிறான், அதில் போகிறான், அதிலே ஆத்மா நினைச்சிடும், சோர்ந்து போயிடும். நான் ஆண்டவர்கிட்ட போகிறேன், எனக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. அவனை பாருங்க அநியாயமாக சம்பாதிக்கான், இந்த மாதிரி சம்பாதிக்கான், அவனுக்கு பார்த்தா அவன் பெரிய அது இன்னோவா ஹை கிராஸில் போகிறான், நான் பார்த்தா சைக்கிள்லே போய்கிட்டு இருக்கேன். இதில் சோர்ந்து போயிடும். உள்ளான மனிதன் புதிதாக்கப்பட்டா அவனை பார்த்து சொல்லணும், நீ செத்த அவன் அரங்கம், நான் இன்னைக்கு போனால் பரலோகம், உனக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். உன் ஆத்துமா என்ன செய்யணும், உன் ஆத்துமா என்ன செய்யணும், ரட்சிக்கப்படுவதற்காக நான் ஜெபம் பண்ணுறேன். அல்லையா? அப்போ எவ்வளோ பெரிய மேன்மையான ரட்சிப்பு என்ன தேவன் தந்திருக்கிறார். உள்ளான மனிதனில் பலப்பட்டவன் தேவன் எனக்கு தந்திருக்கிற ரட்சிப்பை மேன்மைப்படுத்துவார். அல்லையா? சங்கீதம் 21:5 சங்கீதக்காரன் சொல்கிறார், ரட்சிப்பினால் அவருடைய மகிமை பெரிதாய் இருக்கிறது, மேன்மை மகத்துவத்தை அவருக்கு அருளினீர். எவ்வளவு பெரிய மகத்துவத்தை கருத்து தந்திருக்கிறார். அது உள்ளான மனுஷன்ல பலப்பட்டவனுக்கு இந்த சிந்தனை வரும். உள்ளான மனுஷன்ல பலப்படாதவன் ஒவ்வொருத்தரையா பார்த்து அப்படியே ஏக்கத்தோட போயிட்டே இருக்க வேண்டியதான். சோர்ந்து போயிடும், ஆத்மா சோர்ந்து போயிடும். அல்லையா? எல்லாவற்றையும் பார்த்து சோர்ந்துடும். அன்பு தேவ பிள்ளை, ஏன்னா உலகம் நம்ம உலகத்துக்குள்ளதான் இருக்கும். உலகம் நம்மை சோர்ந்து போக பண்ணும். அல்லையா? ஆனால் உள்ளான மனுஷன்ல பலப்பட்டவன் சோர்ந்து போக மாட்டான். ஏன்னா புறம்பான மனிதன் அழிந்து கொண்டே இருப்பான். உள்ளான மனுஷன்ல நான் நாளுக்கு என்ன செய்கிறேன், புதிதாக்கப்படுகிறேன். அடுத்தபடியா அப்போஸ்தலர் 1:8 இயேசு சொன்னார், பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சியா இருப்பீர்கள். அல்லையா? பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யறாரா, என்னை பலப்படுத்துகிறவர். அதனாலதான் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. தாவீது பாருங்க, பெரிய ராஜா, பராக்கிரமசாலி, 10,000 சீரியர்களை வெட்டி தள்ளினவன். ஒரு நாள் சாயங்காலம் தொடங்கி அடுத்த நாள் சாயங்காலம் வரைக்கும் சீரியர்களை அமலேக்கியர்களை முறியடித்தவன். அந்த தாவீது சொல்றா, உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும், ரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்பவும் தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். எதுக்கு? எல்லாம் சோர்ந்து போயிட்டு, ராஜாவுக்கு சோர்ந்து போயிட்டு. அல்லையா? ஆவியானவர் பலப்படுத்துகிறவர். அல்லையா? அவர் எனக்கு வேணும், அவர் இல்லைன்னா நான் பலன் அற்றவன் என்று உணர்ந்து சொல்கிறார். அல்லையா? அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், நீங்க ஆவியானவர் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். அல்லையா? பரிசுத்த ஆவி எனக்குள்ள இருந்தா என்னை சோர்ந்து போக விடவே மாட்டார். அவர் என்னை எப்பொழுதும் உற்சாகப்படுத்துகிற ஆவியானவர். அல்லையா? வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு, வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு,
ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு. ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே. அல்லேலூயா. வாக்குப்பட்டிருக்கிறார். பரிசுத்த ஆவி உள்ளதுல வரும் பொழுது நீங்க என்ன செய்வீங்க? பலன் அடைவீர்கள். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது, அப்போஸ்தலன் எழுதுகிறார், இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறது இல்லை. கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சா என்ன கிடைக்குது? என்ன கிடைக்குது? என்ன நல்ல கரெக்டா சொல்லுங்க. இரக்கம் கிடைக்கிறது. நம்ம ஊழியம் செய்தா இரக்கம். அல்லேலூயா. நம்ம எல்லாரையும் கத்த ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் பாட்டு தான் படிப்போம், ஒரு வேலையும் செய்யறே கிடையாது. கர்த்தருக்காக ஏதாவது என்ன செய்யறோம்? யாருக்காவது சுவிசேஷம் சொல்றோமா? யாரையாவது வருந்தி அழைக்கிறோமா? யாரையாவது போய் பார்த்து பேசுறோமா? பர்சனல் எவாஞ்சலிசம் அதான் ரொம்ப முக்கியமானது. அல்லேலூயா. நீ பெரிய பெரிய கூட்டங்கள் போட்டெல்லாம் ஒன்றுமே நடக்கலை. ஆனால் தனி நபருக்கு நீங்கள் சொல்லுகிற வார்த்தை அவர்கள் இருதயத்தை உடைக்கும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு செய்ததை சொன்னா போதும். அல்லேலூயா. பாருங்க, அப்ப நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்தா எனக்கு சோர்வே கிடையாது. அல்லேலூயா. என் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அவர் என்னைக்கு அழைக்கிறாரோ அது வரைக்கும் சோர்வே கிடையாது. அல்லேலூயா. அந்த ஆவியானவர் வல்லமையால் நிரப்பி நடத்துவார். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8, 9 வசனங்களிலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நாங்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறது இல்லை, கலக்கம் அடைந்து மனமுறிவு அடைகிறது இல்லை. கலக்கம் வந்தாலும் மனமுறிவு அடைகிறது இல்லை, சோர்ந்து போகிறதே கிடையாது. மனமுறிவு அதுதான் எங்க இருதயம் சோர்ந்து போகிறது. டிப்ரெஷன். அல்லேலூயா. நாங்கள் சோர்ந்து போயிடுறோம். ஆனால் ஊழியம் செஞ்சா சோர்வு கிடையாது. பயங்கரமான சூழ்நிலைகள் அந்த நாட்களில். ஆனால் சொல்றாரு, கலக்கம் அடைந்தாலும் மன முறிவு அடைகிறது இல்லை. அடுத்தவங்க என்ன சொல்றாரு? துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறது இல்லை. வந்தாலும் எங்க தேவன் எங்களை கைவிடவே மாட்டாருங்கிற நம்பிக்கை. கீழே தள்ளப்பட்டோம் மடிந்து போகிறது இல்லை, மடிந்து போக மாட்டோம். ஏன்னா அவருக்காக எங்க காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்குது. யாரும் எங்களை தள்ளி போட முடியாது. அல்லேலூயா. நீதிமான்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? தாங்குகிறார். அல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு ஊழியம் செய்ய பிரயாசப்படுங்க. நீங்க ஏதாவது ஒரு நாளைக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் கர்த்தருக்காக. யாருக்காவது சுவிசேஷம் சொல்லணும். உங்க கூட எத்தனையோ பேரை பழகுறீங்க, அவ்வளோ பேருக்கும் கர்த்தர் கணக்கு கேட்பார். இவ்வளோ பேர் வந்தாங்களா போனாங்களா, யார்ட்டையா நீ சொன்னியா? கேட்பாரா கேட்க மாட்டாரா? கேட்பார். அல்லேலூயா. நீ என்ன டிராவல் பண்ண சொல்லணும். நீங்க ஆட்டோவில் போனால் கூட அந்த ஆட்டோ டிரைவருக்கு சொல்லிடலாம். அல்லையா. பஸ்ஸில் உட்கார்ந்துருக்கிறவர்கிட்ட சொல்லிடலாம், ட்ரெயினில் உட்கார்ந்துருக்கிறவர்கிட்ட சொல்லிடலாம். அல்லையா. முடியாதது ஒன்றுமே கிடையாது. ஒரு சின்ன ஜபம். அல்லையா. நேற்றைய பேரன் அவன் ஜியான் இந்த கார்ட்டூன் பிள்ளைகள் பார்த்துக்கிட்டு இருக்குது. கார்ட்டூனில் உள்ள எல்லா படத்தையும் ஒரு பெரிய பேப்பரில் வரைஞ்சதுக்கு மாட்டிட்டான். உடனே பார்த்த ஞாபகத்திலேயே இது இப்படித்தான் இருக்கும், இது இப்படித்தான் இருக்குன்னு சொல்லி அந்த எல்லாத்தையும் வரைஞ்சி மாட்டிட்டான். நான் உடனே அவன்கிட்ட சொல்கிறேன், நேற்று சர்ச்சுக்கு வந்தேன்லப்பா, சர்ச்சில் தாத்தாவை நீ வரையேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவன்கிட்ட. நான் நேரில் இருக்க வரையேன் அப்படின்னு. நீங்கள் பார்க்கக்கூடாது, நானே வரைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இயேசுவே, நான் வரைகிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க அப்படிங்க. சின்ன பையன் பார்த்தீங்களா? அப்படி கடைசியில் பார்த்தீங்கன்னா வரைஞ்சா காமிக்கான். நான் புல்பீட்டில் நான் நிற்கேன், இங்கே நர்சரி பிரதர் உட்காந்துருக்குறாங்க சார், அவங்களாம் வரைஞ்சிருக்கான். இங்கே என் பேக்கு, அந்த பைபிளு, அங்கே ஃப்ளாஸ்க் இருக்கான். அப்புறம் பார்த்தா அங்கே முன்னுக்க நானும் ஆட்சி உட்காந்துருக்கோம். எல்லாரும் கொஞ்சம் ஆட்களெல்லாம் போட்டிருக்கான்.
தாத்தா இவங்களுக்கெல்லாம் கண் வைக்கல பார்த்தீங்களா, எதுக்கு எதுக்கு அப்படிங்க, எல்லாரும் அங்கே பார்த்து நிற்காங்க, இங்கே பார்த்து நிற்காங்களாம், அதனால பின்னால் கண் கிடையாதான். ஆனால் நான் பார்த்தது என்னென்னா, எனக்கு நான் இந்த வரைகிறதுக்கு நீங்கள் எனக்கு என்ன தாங்க உதவி செய்யுங்க ஆண்டவர். அல்லையா, அவர் சின்ன பையனுக்கு கூட கர்த்தர் உதவி செய்கிறார். அல்லையா, நம்ம அவருடைய பிள்ளையாக இருக்கிறோம். அந்த பிள்ளை என்ற உணர்வோடு அப்பாட்ட போகும்போது நமக்கு எல்லாவற்றையும் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறார், நானே உனக்கு எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். அல்லையா, இதுவரைக்கும் நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எனக்கு எல்லாம் செய்தது கர்த்தர் மாத்திரமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லையா, எங்க அப்பா செஞ்சாங்க, அம்மா செஞ்சாங்க, அவர் என்ன உயிரோட இருக்க வச்சிருக்கிறது அவரு. அல்லையா, அவர் தான் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய வைத்திருக்கிறார். அல்லையா, அந்த உணர்வோடு நம்ம கர்த்தருக்கு ஊழியம் செய்யணுங்க. அல்லையா, இப்படிப்பட்ட ஊழியத்தை நாம் செய்தால் சோர்ந்து போகிறதே கிடையாது. அல்லையா, எப்பக்க நெருக்கங்கள் வந்தாலும் ஒடுங்கி போகிறது இல்லை, கலக்கங்கள் வந்தாலும் மன முறிவு அடைகிறது இல்லை. சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் சோர்ந்து போயிடாதீங்க. நீங்க ஜெபம் பண்ணுங்க, கர்த்தருக்காக செயல்படுங்க. உங்களை ஒரு நாள் சோர்ந்து போக விடவே மாட்டார். என்ன சூழ்நிலை வந்தாலும் உற்சாகத்தின் ஆவியானவர் நம்மை தாங்கி நடத்துவார். அல்லையா, கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். சபையிலிருந்து ஆஸ்பத்திரி ஊழியத்துக்கு போகலாம். நல்லா ஜெபம் பண்ணுங்க, சீக்கிரமே நல்ல ஒரு வாகனத்தை வாங்கணும், கிராம ஊழியத்துக்கெல்லாம் போகணும். அல்லையா, கர்த்தர் நமக்கு கிருபை செய்ய வேண்டும். அந்த முன்னால் ஜீப் இருக்கும்போது 18 பேர் 20 பேர் போனோம். 3 கிராமங்களை நம்ம ஃபேஸ் பண்ணி அந்த ஊழியத்தை நாம் செய்தோம். அல்லையா, வெள்ளப்பட்டி, துப்பாசிப்பட்டி, ஐயனார்புரம் 3 இடத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணோம். அல்லையா, நம்ம விதைத்த விதைகள் ஒரு நாள் என்ன செய்யாது, வீண் போகாது. அல்லையா, பாருங்க, நம்ம அப்படி கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும். ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் அந்த நாள் முழுவதிலும் கர்த்தருடைய ஊழியத்திற்காக தங்களை ஒப்பு கொடுக்கிறார்கள். அல்லையா, நம்ம கொடுத்த தாளந்த மண்ணில் போச்சு வச்சிடக்கூடாது. என வருகிறவர் வந்து கணக்கு கேட்கிறவராக இருக்கிறார். அல்லையா, அடுத்தபடி எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 12:3. ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு நமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். பாத்தீங்களா, நமக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அப்போஸ்தலன் சொல்றாரு, நீங்க பாவிகளால் இப்படிப்பட்ட விபரீதங்களை எல்லாம் சகித்த அந்த இயேசுவையே செய்யுங்க, நினைத்துக் கொள்ளுங்கள். இயேசு எனக்கா எவ்வளவு பாடுபட்டார். இயேசு சொன்னா, உலகத்தில் உபத்திரம் உண்டு, நீங்க திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அவர் ஜெயித்திருக்கிறாரு, நம்ம என்ன செய்வாரு, ஜெயிக்க வைப்பார் என்ற விசுவாசத்தோடு அவரை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு அவர் ஜெயத்தை தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எபிரேயர் 12:5வது வசனத்தை வாசிங்க. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும்போது சோர்ந்து போகாதே. ஹல்லேலூயா. கர்த்தரால் கடிந்து கொள்ளப்படும் போது, கர்த்தர் நம்மை உருவாக்கும்படியாக, ஹல்லேலூயா, அவருடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாக்கும் பொருட்டாக, பரலோக ராஜ்யத்துக்கு நாம் தகுதி உள்ளவர்களாக இருக்கும்படியாக, அவருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பதற்கு தகுதியுள்ள பாத்திரங்களாக இருப்பதற்காக கர்த்தர் நம்ம என்ன செய்கிறாரா, சிட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால சிட்சையை கண்டு என்ன செய்யறாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. ஹல்லேலூயா. தாவீது சங்கீதம் 39:10 சொல்றாரு, என்னிடத்திலிருந்து உடைய வாதை எடுத்து போடும், உடைய கரத்தின் அடிகளால் சோர்ந்து போனேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. அவர் அடிச்ச அடியில் நான் சோர்ந்து போயிட்டேன். ஹல்லேலூயா. எதுக்காக அந்த வாதையை கொடுக்கிறாரு, அவன் சரியாகும்படியாக. ஹல்லேலூயா. அப்ப தேவன் என்னை சிட்சிக்கிறார், அந்த நேரத்தில் நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. என்னை உருவாக்கும்படியாக தேவன் சில நேரத்தில் எனக்கு ஏற்படுத்துகிற நஷ்டங்களை அவரே ஏற்படுத்துவார், கொந்தளிப்பு அவரே ஏற்படுத்துவார். ஹல்லேலூயா. புயல் காற்று அவரே வரவிடுவார். ஹல்லேலூயா. ஆனால் நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்மளை உய்த்து ஆராய்ந்து பார்த்து நம்ம சரியாகிட்டா அது சீக்கிரமாக போயிடும். வேதம் சொல்கிறது, சோதனைகளை சகிக்கிற மனுஷன்
பாக்கியம். சோதனைகளை சகிப்போன் பாக்கியவானல்லோ. சோதனைகளை சகிப்போன் பாக்கியவானல்லோ. ஜீவ கிரீடம் சூடும் நேரம் என்ன பேரின்பம். ஜீவ கிரீடம் சூடும் நேரம் என்ன பேரின்பம். சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே. எதுக்கு சோர்ந்து போகணும்? யோபின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் ஆஸ்திகள் போச்சு, பிள்ளைகள் எல்லாம் மரித்து போனார்கள், சரீரம் முழுவதும் வியாதி. அந்த சூழ்நிலையில் வியாதியினால நான் சோர்ந்து போகலை, இழப்புகளினால் சோர்ந்து போகலை, என் பிள்ளைகள்லாம் இறந்து போயிட்டார்களே நான் சோர்ந்து போகலை. நான் எதற்காக சோர்ந்து போகிறேன்னு சொல்றாரு? அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையினால் என் உள்ளிந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. வேண்டும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவரை பார்க்கணும். அதுக்காக என் உள்ளிந்திரியங்கள்லாம் செஞ்சுட்டு சோர்ந்து போயிடுச்சு. இல்லையா? நான் உண்மையில சொல்றேன், ரோலன் பிரதரை பாருங்க, நடக்க கூட முடியல, ஒரு ஸ்டெப் கூட வைக்க முடியல. நேற்று கூட பேசுகிற அவங்க ஒய்ஃப் அக்கா சொல்கிறாங்க, நான் நாளைக்கு 6ஆம் தேதிக்கு போயிடலாமா கேட்காங்க. 80 வயசு, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, அடிக்கடி ஹார்ட் ப்ராப்ளம், ஐசியூவில் வச்சு கொண்டு வராங்க. ஆனால் ஏக்கம் எதில் இருக்குது? நான் சர்ச்சுக்கு நாளைக்கு போயிடலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபனுடைய சோர்வு, நான் அவரை பார்க்கணும். இந்த மாம்செல்லாம் அழுகி போனாலும் சரி, இந்த தோல் முதலானவைகள்லாம் அழிந்து போனாலும் இந்த மாம்சத்திலிருந்து நான் அவரை பார்ப்பேன், என் சொந்த கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையினா என் உள்ளிந்திரியங்கள் எனக்குள். தேவனுக்கேற்ற துக்கம் வரணுங்க. உலக துக்கம் உள்ள சோர்வு, தேவனுக்கேற்ற துக்கம் உங்களுக்கு ஆசீர்வாதம். அல்லையா? அது உங்களை உருவாக்கும். இன்னைக்கு ஜபிக்கலையே, இன்னைக்கு வேதம் வாசிக்கலையே, இன்னைக்கு சபைக்கு போகலையே, இன்னைக்கு பைபிள் ஸ்டடிக்கு போக முடியலையே, இன்னைக்கு பாஸ்டிங் பிரேயர் போக முடியலையே, இன்னைக்கு ஆராதனை போக முடியலையே, சாயங்காலம் போக முடியலையே, இந்த வாஞ்ச வரணும். தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் அது ரட்சிப்பை உண்டாக்குகிறது. லௌகிக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. ஆத்ம மரணம் தான். லௌகிக துக்கத்தில் கிடக்கிறவங்க ஆத்ம மரணத்துக்குள் தான் இருப்பார்கள். இல்லையா? சோர்ந்து போகும் நாட்கள் வரப்போகிறது. எல்லாரும் சோர்ந்து போகிற நாட்கள் வரப்போகிறது. ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. 13. அந்நாளிலே சௌந்தரியமுள்ள கன்னிகைகளும் வாலிபரும் தாகத்தினால் சோர்ந்து போவார்கள். சோர்ந்து போயிடுவாங்களா? எதனால சோர்ந்து போவாங்க? 11, 12 வசனத்தை வாசிங்க. இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஆகார குறைவினால் உண்டான பஞ்சம் அல்ல, ஜல குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல, ஜல குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல. கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன், கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். இருக்கு. இன்னைக்கே பொய்யான சத்தியத்தை உள்டாலாம் பேசிக்கிட்டு இருக்க நிறைய பேர் இருக்காங்க. அல்லையா? அங்க அந்த சபைகளில் கர்த்தருடைய வசனம் கிடைக்காது, சத்தியம் கிடைக்காது. அன்பு தேவ பிள்ளைகளே, அது இப்பவுமே ஸ்டார்ட் ஆயிருச்சு. அல்லையா? நான் கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன். அப்ப எல்லாரும் நினைச்சுவாங்களா? தாகத்தினால சோர்ந்து போவார்கள். அப்பொழுது அல்லையா? இந்த உலகம் சோர்ந்து போகும். லூக்கா 21ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 21:26. வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்க்கிறதினால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும்.
எல்லாமே நம்ம ஆபத்தான காலத்தில் தான் நம்ம இருக்கோம். ஜப்பானில் இருக்கிறவங்க பூரா எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கான், என்னைக்கு 90 அடி உயர சுனாமி அலை வரப்போகிறது. அங்கே டெய்லி கட்டர் போட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கிறார். அல்லையா, நான் இன்னும் ஒரு முறை வானத்தை பூமியை அசையப்படுவேன்னு சொல்லியிருக்கிறவர் ஜப்பானை அசைச்சிக்கிட்டு இருக்கார். ஏன் தெரியுமா? அநேக இரத்த சாட்சிகளுக்கு மரித்திருக்கிறார்கள். அல்லையா, அநேக கிறிஸ்தவர்களை கொன்று குவித்திருக்கிறார்கள். அன்பு தேவ பிள்ளைகளை அசைக்கிறார் போட்டு பாருங்க. அமெரிக்க தேசம் தப்பிக்குது. ட்ரம்ப் அவர்கள் வந்த பின்பு ஒரு எழுப்புதலே உண்டாயிருக்குது. எல்லா ஆபீஸ்லயும் ஜோம் பண்ணி வேலை செய்யறாங்க. அமெரிக்கா இஸ் ஒன்லி ஃபார் ஜீசஸ் கிரைஸ்ட். அல்லேலூயா. அந்த ஜனங்கள்லாம் ஜெபித்திருப்பார்கள். தேசத்தை கர்த்தர் ஆளுகை செய்கிறார். அல்லேலூயா. ஜப்பான்ல அதாவது அந்த பூமி அதிர்ச்சி டெய்லி நடந்துகிட்டே இருக்குது. அங்கே சொல்லியிருக்கிறாங்களா, ஜப்பான்ல நிறைய அழிவு வரப்போகிறது. 90 அடி உயரத்திற்கு அங்கே அலை வரப்போகிறது. சுமார் 1 லட்சத்துக்கு அதிகமான பேர் மரித்து போவார்கள். இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். அல்லேலூயா. எங்க பார்த்தாலும் சரி பாருங்க, கொரோனா வந்துச்சு. அங்கே யாருக்காவது ஒருத்தனுக்கு சோம்பலன்னா குரங்கு காய்ச்சல், அந்த காய்ச்சல், இந்த காய்ச்சல் அங்கே பரவுதுன்னா இங்கே நமக்கு என்ன வருது? ஆபத்துக்களை எதிர்பார்த்து இருதயம் சோர்ந்து போகிறது. அல்லேலூயா. உலகத்துக்கு சோர்ந்து போகலாம், நமக்கு கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார்? வாசிங்க 27, 28. அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள். ஆபத்துகள், பூமி அதிர்ச்சி, எல்லாம் பசி, பஞ்சம், பட்டினி, யுத்தங்களுடைய செய்திகள் எல்லாம் நடந்தா தான் இயேசு வருகைக்கு அடையாளம். அதனால இதெல்லாம் நடக்கும். ஆபத்தானவைகள் எல்லாம் நடக்கும். அல்லேலூயா. ஒண்ணுமே நடக்கலைன்னா இயேசு எப்போ வருவாரு? இயேசு வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளமே இதான். இதெல்லாம் நடக்கும், நான் வருவேன் இருக்காரு. இது நடக்காம எப்படி வருவாரு? அது நடக்கும். இதெல்லாம் மனிதர்கள் சோர்ந்து போவார்கள். ஆனா நான் மிகுந்த வல்லமையோடு வருகிறதை எல்லாரும் என்ன செய்வார்கள்? காண்பார்கள். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்க எப்படி இருக்குன்னு சொல்றாரு. நீ சோர்ந்து போக வேண்டியது இல்ல. வாசிங்க 28. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால் இயேசுகளுக்கு அழைச்சிட்டு போக போறாரு என்பதை சந்தோஷமாய் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். தலைகளை எல்லாம் என்ன செய்யுங்க? உயர்த்துங்கள் என்றார். எத்தனை பேருக்கு அந்த சந்தோஷம் இருக்கு? அல்லேலூயா. அல்லேலூயா. உலகத்துக்குள்ள ஆபத்து வரும், வரட்டும், நல்லது. அல்லேலூயா. என் இயேசு வருவார். அப்பொழுது நாங்கள் எங்கள் மீட்பு சமீபமாக இருக்கிறது என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அது நடந்தா தான் இயேசு வருகைக்கு அடையாளம். மாறானாதா சீக்கிரம் வாங்க, அவர் வரணும்னா இது எல்லாம் நடக்கும். அல்லேலூயா. மனிதர்கள் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து 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 எதிர்பார்த்து காத்திருந்து சோர்ந்து போவார்கள். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் நிமிர்ந்து பார்ப்பார்கள். இயேசு சீக்கிரமா வரப்போகிறார். அல்லேலூயா. கொரோனா வரட்டும், அது வரட்டும், இது வரட்டும், எனக்கு என் காலம் அதுல தான் முடியும்னு வச்சிருந்தாருன்னா நம்ம உடனே அவர்கிட்ட போயிடுவோம், அவ்வளவுதான். அல்லேலூயா. ஆனாலும் இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் கொள்ளை நோய்க்கு என்னை தப்புவிக்கிற தேவன், வாதையின் கூடாரத்தை அணுகாதபடி காக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அதை தைரியமா அறிக்கை பண்ணி நம்ம சோர்ந்து போகாம இருக்கணும். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போமா? வெள்ளம் போல் சத்துரு எழும்பியே வந்து விட்ட போதிலும், வெள்ளம் போல் சத்துரு எழும்பியே வந்து விட்ட போதிலும், உலகில் இருக்கும் அவனை விட என் இயேசு பெரியவரே. உலகில் இருக்கும் அவனை விட நம் தேவன் பெரியவரே. நம்புவோம் இயேசு ராஜனை, ஒருபோதும் கைவிடவே மாட்டார். நம்புவோம் இயேசு ராஜனை, ஒருபோதும் கைவிடவே மாட்டார். நம்பிக்கையில் மகிழ்ச்சி, உபத்திரவத்தில் பொறுமை, ஜபத்திலே உறுதி, விசுவாச வாழ்க்கை. நம்பிக்கையில் மகிழ்ச்சி, உபத்திரவத்தில் பொறுமை,
ஜபத்திலே உறுதி, இதுதானே விசுவாச வாழ்க்கை. அக்கினி சூளையை 7 மடங்காக்கின போதிலும், அக்கினி சூளையை 7 மடங்காக்கின போதிலும், சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ நம்பிக்கை இழக்கவில்லை. சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ நம்பிக்கை இழக்கவில்லை. சொல்லுவோம், நம்புவோம் இயேசு ராஜனை, ஒருபோதும் கைவிடவே மாட்டார். நம்புவோம் இயேசு ராஜனை, ஒருபோதும் கைவிடவே மாட்டார். நம்பிக்கையில் மகிழ்ச்சி, உபத்திரவத்தில் பொறுமை, ஜபத்திலே உறுதி, அனே விசுவாச வாழ்க்கை. பத்திரம் சூழ்ச்சியா கையெழுத்து ஆகிவிட்ட போதிலும், சூழ்ச்சியா கையெழுத்து ஆகிவிட்ட போதிலும், வழக்கம் போல ஜெபம் செய்வதை தானியேல் நிறுத்தவில்லை. ஆமென். வழக்கம் போல ஜெபம் செய்வதை தானியேல் நிறுத்தவில்லை. நம்புவோம் இயேசு ராஜனை, ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஆமென். நம்புவோம், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். நம்பிக்கையில் மகிழ்ச்சி, உபத்திரவத்தில் பொறுமை, ஜபத்திலே உறுதி, இதுதானே விசுவாச வாழ்க்கை. கடும் புயல் தாக்கியே நம்பிக்கை இழந்து விட்ட போதிலும், ஆமென், நம்பிக்கை இழந்து விட்ட போதிலும், சொன்னபடி, ஆமென், எனக்கு சொன்னதை நிறைவேற்றும் வரும் வரைக்கும் என்னை கைவிடாத தேவன், சொன்னபடி நடக்கும் என்று அவளும் செயல்பட்டாரே. நம்புவோம் இயேசு ராஜனை, ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஆமென். நம்புவோம் இயேசு ராஜனை, அவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். நம்பிக்கையில் மகிழ்ச்சி, உபத்திரவத்தில் பொறுமை, ஜபத்திலே உறுதி, இதுதானே விசுவாச வாழ்க்கை. ஸ்தோத்திரிக்கிற எல்லாம் கரங்களை உயர்த்தி கர்த்தரை போமா. உங்களை நம்புறோம் ஆண்டவரே. நாங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்க போகிற உன்னதமான தேவனையை நான் கூப்பிடுகிறேன். அவர் பரலோகத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை அனுப்புவார். தேவன் தமது கிருபையும் சத்தியத்தையும் அனுப்புவார். அன்பு தேவ பிள்ளையே, நீ சோர்ந்து போகாமல் இருக்க, ஜெபம் செய், காத்திரு, ஆவியின் வல்லமையினால் நிரப்பப்படும். உள்ளான மனுஷன் புதிதாக்கப்பட உன்னை ஒப்புக்கொடு. கர்த்தருக்கு ஊழியம் செய், அசதியாயிராதீங்கள், ஆவியில் அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் என்று ரோமர் 12:11 அப்போஸ்தலன் எழுதுகிறார். அசதியாயிராதேயுங்கள், ஆவியில் அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். கர்த்தரனோடு பேசியிருக்கிறார். என் சோர்வுகளை எல்லாம் மாற்றி விட்டார் என்று சொல்றவங்க கரங்கள் உயர்த்தி கர்த்தர்கிட்ட சொல்லுங்க, கர்த்தாவே, நான் ஒரு நாள் சோர்ந்து போகிறது இல்லப்பா. ஏன்னா நீங்க என்னை சோர்ந்து போகவே விட மாட்டீங்க. இந்த பரம கானானுக்கு போகிற வழியில சோர்ந்து போகாதபடி எனக்கு எல்லாவற்றையும் தந்து நடத்துகிற தேவன். கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வேண்டிய மட்டும் கொடுத்தாங்க, திருப்தி அடைகிறது வரைக்கும் கொடுத்தாரு. அன்னைக்கு 5 அப்பம் 2 மீனை கொண்டு
வேண்டிய மட்டும் கொடுத்தார், திருப்தி அடையும் வரைக்கும் கொடுத்தார், மிச்சம் எடுக்கும்படி கொடுத்தார். அப்படி உனக்கு செய்கிற தேவன், அந்த தேவனை பற்றிக்கொள். வேற யாரும் செய்ய மாட்டாங்க, அவர் ஒருவர் தான் செய்வாரு. அவரை பிடிச்சு கொள்வோம், அவரை பற்றி கொள்வோம், சோர்ந்து போகிறது இல்லை. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இதுவரைக்கும் எங்களை நடத்தி வந்திருக்கிறவர், இனிமேலும் சோர்ந்து போகாதபடி உடைய வல்லமையினால் நிரப்பி எங்களையும் எங்கள் சபையின் மக்களையும் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீங்க நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போகிறதே இல்லப்பா. உடைய நாம மகிமைக்கென்று எங்களை சாட்சியா நிறுத்துங்க. இன்னும் உற்சாகமாய் உமக்காக ஓட பலன் தருவீராக. அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. துதிகன மகிமையெல்லாம் நமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.